அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கான ப்ரொமோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்ல ப்ரொமோ தான் வரும், சூப்பரான ப்ரொமோ வரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபங்க்ஷனில் சம்மந்தமாக வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரொமோ தான் விட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு லிங்க் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக மேலதாளத்தோட விஜய் வராரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஷாக்காகி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. விஜய் அந்த மாதிரி செலிப்ரேஷனில் வரப்போ குமரன் கங்காவோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பார்க்குறோம் அப்படின்னா குமரன் கங்காவுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது விஜய் பண்ணுற வேலையால். அது வந்து நம்ம காவேரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல விஜயை எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் முடியாது. அந்த இடத்துல அவர் கேட்கவும் மாட்டார். அதனால் வந்து காவேரி விஜய் பண்ணுறது ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்துல நிவின் யமுனாலாம் வந்து எதுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க, நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக யமுனா வந்து விஜய்க்கு எதிராக நடந்துப்பாங்க அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. இப்போ தாத்தா வந்து வந்திருக்கிறதால தாத்தா வந்து என்ன சொல்லுவார், காவேரிக்கு விஜய்க்காக நான் என் பேரன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவார். காவேரி தாத்தா இருக்கிறதால காவேரி வந்து எதிர்த்து பேச முடியாது. விஜய் தாத்தாவையும் சரி விஜயும் சரி அவங்க பண்ணுறதை ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. நர்மதாவோட ஃபங்க்ஷன் சம்மந்தமாக வந்து கண்டிப்பாக விஜய்க்கு நல்லது நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரிலங்க, டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து சட்டுன்னு முடிஞ்சுது. அதாவது நர்மதா ஃபங்க்ஷனில் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தானே அர்த்தம். நர்மதா ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பெரிய சண்டை வரும், ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் எதிரும் பார்க்குறேன். கண்டிப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் மக்களே.